வணக்க மக்களே, திஸ் இஸ் விஜே ஆதிஷ் ஃப்ரம் நெக்ஸ்ட் டாக்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நாத்தன் எல்லிஸ் IPL 2025 மெகா ஆக்ஷனில் நம்ம சிஎஸ்கே 2 கோடி ரூபாய் கொடுத்து டீமுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இவரோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்துடலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். IPL 2025 மெகா ஆக்ஷனில் இவரை வந்து 1.40 கோடிக்கு சிஎஸ்கே டீமுக்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் நம்ம பஞ்சாப் வந்து அப்படி இப்படின்னு சொல்லி ஆர்டிஎம்மை தூக்கிட்டாங்க. ஆர்டிஎம் தூக்கணுன்னே சிஎஸ்கே 2 கோடி ரூபாய்னாங்க. அவங்க கிட்ட அந்த அளவுக்கு பெருசாக அந்த டைம் வந்து இவருக்கு ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு பர்ஸ் இல்லாதனால சரி எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டாங்க. சிஎஸ்கேயும் 2 கோடி ரூபாய்க்கு உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஆல்ரெடி நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் என்ன கணிச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, எப்பா முஸ்தபிசுர் ரஹ்மான் வருவார், திருப்பி போன வருஷம் பத்திரானா ஃபிஸ் அந்த மாதிரி தான் ஒரு காம்பினேஷனில் இருக்க போகுது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண டைமில் நாத்தன் எல்லிஸை சர்ப்ரைசிங்காக வந்து சிஎஸ்கே கொண்டு வந்தாங்க. ஓகேப்பா, இவரோட அட்வான்டேஜஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெத் ஓவர் அப்படின்னு வந்துட்டா நாத்தன் எல்லிஸ்னால பயங்கரமாக வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அவரால் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கண்ட்ரோல் வந்து வச்சுக்க முடியும் அந்த டெத் ஓவரில். ஸோ அவரை நம்பி நீங்கள் டெத் ஓவர் கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி நியூ பாலில் வந்து நல்லா பண்ணுவாரான்னு கேட்டால் சூப்பராக பண்ணுவார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு ஓகேஸ் டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து நியூ பாலில் வந்து கொடுப்பாரு. அதுவும் வந்து நீங்கள் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண வேணா. ஓகே, உங்களுக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னா அந்த டைம் வந்து நீங்கள் அவர் வந்து நம்ப முடியும் நியூ பாலில். அண்ட் அதே மாதிரி இவர்னால வந்து வேரியேஷன்ஸ் பவுலிங்கில் பயங்கரமாக வந்து கொண்டு வர முடியும். இது சிஎஸ்கேக்கு சேப்பாக் பிச்சில் பயங்கரமான ஒரு அட்வான்டேஜாக வந்து இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் இவர் IPL மட்டும் கிடையாது, மற்ற லீக்ஸ் எல்லாமும் ஆடுறாரு. அண்ட் ஆசி வேறு, உங்களுக்கு அந்த இதிலே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் என்ன அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்கும். அண்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுடைய மேட்சஸ்லாம் இவருக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து டீமில் எடுத்துருப்பாங்களா அப்படின்னா கிடையாது. அங்கங்கே வந்து இவர் எங்கே தேவையா அங்கே தேவையா எடுத்து வச்சுக்கிட்டு எங்கே தேவையில்லை அங்கங்கே வந்து இவரை ரிமூவ் பண்ணியும் விட்டுருக்காங்க. ஸோ அவங்களே வந்து ஒரு சில ஸ்ட்ராட்டஜியில் தான் இவர் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னும் போது சிஎஸ்கேவும் கொஞ்சம் அங்கங்கே வந்து பார்த்து தான் இது பண்ணணும். இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தலைவனால் நிறைய டாட் பால்ஸ் வந்து போட முடியும். இவர்னால் வந்து விக்கெட்ஸ் பெருசாக எடுக்க முடியலனாலும் அங்கங்கே வந்து ஒரு 10 டாட் பாலில் வந்து போட்டுட்டாரு அப்படின்னா அது ரன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பயங்கரமாக வந்து ஒரு இதுவாக இருக்கும். அண்ட் ஒரு சில டைமில் வந்து ஒரு பெரிய பிரேக் டவுன்ஸும் வந்து கொடுக்க முடியும். இது ஒரு சில இடங்களில் அந்த கீ பிரேக் டவுன்ஸ் வந்து கொடுக்க முடியும். அண்ட் அதே மாதிரி க்ரூஷியல் விக்கெட்ஸும் எடுக்க முடியும். பட் ஆனால் பெருசாக வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சு நீங்கள் இது பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து இவருடைய அட்வான்டேஜஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னாலே நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்தேன் இல்லையா, லிமிட்டட் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி. இவரால் வந்து பெருசாக வந்து விக்கெட்ஸ் எடுக்க முடியும்னு சொல்ல முடியாது, ஆனால் ரன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். விக்கெட்ஸ் அவராக பார்த்து ஓகேப்பா நான் இந்த மேட்ச் நல்லா ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு முடிவில் எடுத்தார்னா தான் வந்து இந்த மாதிரியான விஷயம் வந்து நடக்கும். எப்படி நம்ம மேக்ஸ்வெல்லை வந்து எல்லா மேட்சுமே வந்து நம்பிட முடியாது, ஆனால் ஏதோ ஒரு மேட்ச் பயங்கரமாக ஆடி கொடுப்பாருன்னு சொல்லலாம்ல, அந்த மாதிரியான ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். பவுலிங் வைஸ் திருப்பி வந்து நீங்கள் அவர் ஆல்ரவுண்டர், இவர் பவுலர், என்னப்பா சொல்கிறேன்னு கேட்பீங்க. அதுக்கு தான் இங்கேயே தெளிவாக மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, அப்படியே வந்து இந்த ஃப்ளாட் பிச்சஸில் வந்தோம் அப்படின்னா அங்கே மனுஷன் வந்து பயங்கரமாக வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. அண்ட் இதை தாண்டி பிக் கிரவுண்ட்ஸ் லைக் ஒரு ஈடன் கார்டன் மாதிரியான கிரவுண்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்ட்டாகவும் இருந்திருக்காரு. அண்ட் இப்போ வந்து நம்ம சேப்பாக் பிச்சை தாண்டி அவே பிச்சஸ்க்கெல்லாம் போனால் அங்கே இவர் வந்து பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சிஎஸ்கே இவர் எடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா சேப்பாக் பிச்சுக்காக தான் வந்து எடுத்திருக்காங்க. மேபி ஒரு பத்திரானா இல்லாத டைமில் இவரை வந்து உள்ளே கொண்டு வரலாம், பத்திரானாவோட இன்ஜுரி டைமில் வந்து கொண்டு வரலாம், அங்கே மேபி வந்து இவர் வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் இவருக்குமே வந்து இன்ஜுரி கன்சர்ன்ஸ் வந்து இருக்குது. இன்ஜுரி டைம்ஸும் வந்து இவருக்கு வரலாம். ஸோ பார்த்து இவங்க இப்போ பத்திரானா இல்லை எலிஸ் அப்படி இப்படின்னு பார்த்து தான் சிஎஸ்கே வந்து அந்த பிளேயிங்கில் வந்து செட் பண்ணி ஓவராலாக வந்து கொண்டு போகணும். ஸோ 2 பேருமே வந்து சேப்பாக் பிச். ஆனால் நம்ம பத்திரானா வந்து எங்கே வேணாலுமே வந்து பயங்கரமாக வந்து இறக்கி விடலாம். அவர் நினச்சாருன்னா விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருவாரு. சேப்பாக் பிச் மட்டும்தான் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் நாத்தன் எல்லிஸ் வந்து சேப்பாக் பிச் மட்டும்தான் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகே, இவருடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னாலே அந்த ஒரு ஸ்லோவர் பிச், அந்த ஸ்லோவர் டெலிவரி அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். ஆனாலும் அந்த ஸ்லோவர் டெலிவரியுமே இவருடைய டிஸ்அட்வான்டேஜாக அமையலாம். இவரோட ஸ்பெஷாலிட்டி இதுதான் அப்படின்னு தெரிஞ்சோடனே பேட்டர்ஸ்னால ஒரு சில டைம் வந்து ஓகே இவன் ஸ்லோவர் டெலிவரி தான் பண்ண போகிறான்னு ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க, எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்கேயும் வந்து பையன் வந்து பயங்கரமாக வந்து லாக் ஆகிடுவார். சரி ஓகே, அப்படியே வந்து நம்ம இந்த பவர் பிளேலலாம் வருவோம். நியூ பாலில் டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும்னு சொன்னியே, அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லு அப்படின்னா ஓகே பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க முடியும். ஆனால் அந்த டைம் வந்து ஒரு ஜெய்ஷ்வால் இல்லை ஒரு அபிஷேக் சர்மா மாதிரியான அதாலடியான பேட்ஸ்மேன் கிட்ட மாட்டிக்கினாரு அப்படின்னா அவங்க பிரித்து விட்டுருவாங்க, தலைவங்காலே ஏறுவான். அண்ட் இவரை பற்றி ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, இவர் வந்து ஒரு மேட்ச் வின்னராக இருப்பாரா அப்படின்னு கேட்டால் அங்கே டவுட்டு தான். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு பவுலர் கூட இவர் வந்து சப்போர்ட்டாக அனுப்புறீங்க அப்படின்னா அங்கே ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் வந்து கொடுக்கலாம். ஒரு பெரிய பவுலர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பவர் பிளே வந்து போடுறாரு, மேபி ஒரு எக்ஸாம்பிள்
எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு பும்ரா மாதிரியான ஒரு பிளேயரோட இவர் போகிறார் அப்படின்னா அங்கே வந்து பயங்கரமான வந்து ஒரு செட் இருக்கும், இவர் மேலே பெரிய ப்ரெஷர் இருக்காது. ஸோ அந்த டைம் வந்து ஒரு நல்ல ஒரு அவுட்கம் இவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். ஆனால் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத டைமில் இவர் தான் நீங்கள் நம்பி இருக்கீங்க அப்படின்னா அங்கே இவரால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. மேபி ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் டெலிவரி பண்ணுறதுக்கான நம்பலாம். அண்ட் இவர்கிட்ட வந்து ரொம்ப லிமிட்டடான ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது. ஓவராலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 மேட்சஸ் கிட்ட தான் வந்து ஆடி இருப்பார் அண்ட் 18 விக்கெட் கிட்ட எடுத்திருப்பார். ஓகே, ஒரு டீசெண்டான ஒரு விஷயமா வந்து சொல்லலாம். ஆனாலும் இது அட்வான்டேஜா சிஎஸ்கேக்கு இல்லை ஒரு டிஸ்அட்வான்டேஜா, ரெண்டுத்துலையும் ஈக்குவலாக சொல்கிறியே அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஐபிஎல் 2025 ஆக்ஷன் வந்து இப்போ தான் முடிஞ்சிருக்கு அண்ட் இதுக்கப்புறம் தான் அடுத்த சீசன் வந்து ஆரம்பிக்கும். அப்போ இவர் பிளேயிங் லெவனில் இருப்பாரா இல்லையான்றதை பார்த்து தான் சொல்லணும். ஆனால் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, சிஎஸ்கே மாதிரியான ஒரு பிளேயர் இவரை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னாலே அந்த டீம் வந்து இவரை பயங்கரமாக வந்து செட் பண்ணி விட்டுரும். ப்ரெஷர் போட மாட்டாங்க சிஎஸ்கே. நம்ம இதில் மோஸ்ட்டாக பேசின விஷயமே என்னென்னா ப்ரெஷர். அந்த ப்ரெஷரை சிஎஸ்கே எப்பயும் போட மாட்டாங்க. அண்ட் ஒன்ஸ் இவரை பிளேயிங் லெவனில் எடுத்துட்டாங்க அப்படின்னா இவர் வந்து பயங்கரமாக வந்து நம்புவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 மேட்ச் 10 மேட்ச் கிட்ட இவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுப்பாங்க. ஆனாலும் பெருசாக இம்பாக்ட் இல்லைனா மட்டும்தான் சேஞ்ச் இருக்கும். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸ் இருக்காங்க, நல்ல கோச் இருக்காங்க. நம்ம ஃப்ளெமிங்ஸ்லாம் இருக்க டைமில் வந்து இவரை பர்ஃபெக்டாக வந்து க்ரூம் பண்ணி இதுதான்ப்பா தேவை, எங்களுக்கு இந்த இது மட்டும் நீ பண்ணால் போதும், எங்களுக்கு டாட் பால்ஸ் மட்டும் போட்டால் போதும், ரன்ஸை கண்ட்ரோல் பண்ணால் போதும், விக்கெட்ஸ் நீயா பார்த்து எடுத்துக்கூட அப்படின்ற ஒரு விஷயத்தை இறக்கிட்டாங்க மனுஷனுக்குள்ள. அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த எந்திரன் படத்தில் அந்த ஒரு ரெட் சிப் போட்ட மாதிரி தான் இது நான் சிட்டிக்கு கொடுக்குற ஒரு ஃபைனல் டச் அப்படின்னு கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ இவர்கிட்ட வந்து பயங்கரமான ஒரு இம்பாக்ட் வந்து இந்த சீசனில் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல அட்வான்டேஜாக தான் தெரியுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.